என் கருத்து சொல்லுவேன், நீங்கள் தப்பாக நினச்சக்கூடாது. என்னுடைய கருத்து சரிங்களா? நான் ஒரு அரசியல் விமர்சகராக ஒரு அண்ணாமலையாக சொல்லாமல் இதயத்திலிருந்து அப்படியே நான் பேசிடுறேன். உட்காருங்க சிஸ்டர். 1861 1861 அப்ரஹாம் லிங்கன் வந்து அமெரிக்காவுடைய ஜனாதிபதி. லாங் ஸ்டோரி சொல்கிறேன், பட் கண்டிப்பாக ஜேர்னலிஸ்ட் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ சிவில் ரைட்ஸ் ஆக்ட் கொண்டு வர்றாங்க, அதை ஸ்லேவரியை அபாலிஷ் பண்ண வேண்டிய ஒரு சட்டம். அப்போ லிங்கன்ட்ட வந்து நம்பர்ஸ் இல்லை, அப்ரஹாம் லிங்கன்ஸ்ட்ட நம்பர்ஸ் இல்லை, விலை கொடுத்து வாங்குறாரு எல்லாத்தையும். லிங்கன் என்ன பண்ணுறாருன்னா விலை கொடுத்து வாங்குறாரு. ஓகே, உனக்கு என்ன வேணும் பணமா வச்சுக்கங்க, உங்களுக்கு என்ன வேணும் வச்சுக்கங்க, உங்களுக்கு என்ன வேணும் வச்சுக்கங்க. அந்த சட்டமும் பாஸ் ஆயிருது. அமெரிக்காவில் ஸ்லேவரி ஒடுக்கப்பட்ட ஒரு சட்டம். அப்போ அங்கிருந்து ஒரு செனட்டர் சொல்கிறாரு, த கிரேட்டஸ்ட் மெஷர் ஆஃப் த 19th century டன் பை த பியூரஸ்ட் மேன் ஆஃப் அமெரிக்கா பை மீன்ஸ் ஆஃப் டிசப்ஷன், ஃப்ராட் அண்ட் அவுட்ரைட் ட்ரெச்சரி. தமிழில் சொல்லணும் அப்படின்னா 19வது நூற்றாண்டிலே வந்து ஆகச்சிறந்த ஒரு சட்டத்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு தூய மனிதர் எல்லா தவறான விஷயங்களையும் பயன்படுத்தி செய்திருக்கின்றார் அப்படின்னு. தெர் இஸ் அ பொலிட்டிக்கல் நெசசிட்டி. இது ரெண்டு பார்வை. ஏன்னா நீங்கள் ஜேர்னலிஸ்டாக பார்க்கும் பொழுது 108 இருக்கு, 118 வேணும், என்ன செய்ய முடியும்? அது மக்கள் கொடுத்த தீர்ப்பு. அது 108 to 118 அவங்க போய் ஆகணும், 10க்கு போகணும், 117க்கு போகணும், 9க்கு போகணும். அப்போ என்ன செய்ய முடியும்? ரெண்டு அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸும் ப்ரீ எலெக்ஷன் கொலிஷன் பார்ட்னர்ஸ். தேர்தலில் நீங்களும் நானும் ஓட்டு போடுவதற்கு முன்பாக ஒரு அணியில் இருந்தவர்கள். இந்த அணியிலவங்க, இந்த அணியிலவங்க, இந்த அணியிலவங்க. இப்போ 108ல் அந்த அரசுக்கு 2 வாய்ப்பு இருக்குது. ஒன்று, மக்கள் முன்னாடி இல்லை நாங்கள் ஆட்சியை கலைக்கிறோம், வி டோன்ட் ஹவ் நம்பர்ஸ் வித் அஸ், லெட் அஸ் கோ ஃபார் எலெக்ஷன் சொல்லலாம். சொல்லியிருந்தா வரவேற்கிறவங்க இருக்காங்க, வேண்டான்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இல்லை மக்கள் நமக்கு 108 மேண்டேட் கொடுத்துருக்காங்க, இதை வச்சு நம்ம கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணணும். 108 to 118 எப்படி போகிறது? இப்போ 108 to 118 போகிறது லிங்கன் 1861 போன மாதிரி. அதுக்கு நான் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அப்ரஹாம் லிங்கன்லாம் நான் சொல்லிங்க, தயவு செஞ்சு கான்டெக்ஸ்ட்டை மாற்றிட வேண்டாம். இட் இஸ் அ பொலிட்டிக்கல் நெசசிட்டி. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இல்லை, நீங்கள் குட் பாலிட்டிக்ஸ்னு சொல்லிட்டு நீங்கள் வர்றீங்க, நீங்களே இந்த மாதிரி பண்ணால் எப்படி? எனக்கு இருந்தவங்கெல்லாம் உங்களோட சொன்னவங்க எல்லாத்தையும் ரிசைன் பண்ணுறீங்க, திரும்ப அவங்களே எடுக்கிறீங்க, மறுபடியும் மக்கள் மேலே 10 இடத்துல நீங்கள் எலெக்ஷனை கொடுக்குறீங்க, மறுபடியும் அவங்களே கொண்டு போய் நீங்கள் நிறுத்த போகிறீங்க. மக்கள் எப்படி உங்களை வித்தியாசமான ஒரு கட்சியாக பார்ப்பார்கள்? இதுவும் ஒரு பார்வை தான். அதனால் இன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா, மேபி இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனி மனித ஒரு விமர்சனம். அந்த 108 to 118 இன்னும் கொஞ்சம் பெட்டராக, மோர் கம்யூனிகேட்டிவாக. நான் எப்பொழுதுமே விருப்பப்படுவது ஒரு த ஹெட் ஆஃப் அ கவர்மெண்ட், கவர்மெண்ட்டினுடைய ஹெட்டு யார் இருக்காங்களோ ஒரு பீட் ரிப்போர்ட்டருக்கு அக்கௌண்டபிள் நான் பார்க்குறேன். அப்படி தான் நான் அரசியலை பார்க்குறேன். த ஹெட் ஆஃப் அ கவர்மெண்ட், அரசாங்கத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு பீட் ரிப்போர்ட்டருக்கு அக்கௌண்டபிளாக இருக்கணும். அதான் அக்கௌண்டபிள் கவர்னன்ஸ். கரூர் போகிறோம், மீடியா வந்தாச்சு, பாஸ் கொடுத்தாச்சு, எல்லாம் வெளியே போங்க. இட் இஸ் நாட் அ சைன் ஆஃப் அ ஹெல்த்தி டெமோக்ரஸி. நாட் அ சைன் ஆஃப் ஹெல்த்தி டெமோக்ரஸி. இல்லை மீடியானா நீங்கள் பயாஸ்டாக தான் இருப்பீங்க. கேள்விகள் கேட்கட்டும், பதில் சொல்லுங்க, பதிலில் காரசாரம் இருக்கட்டும், அது வேற. அதுக்காக ஒரு மெசஞ்சரை ஷூட் பண்ணாதீங்க. அது என்னுடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே. இன்னும் கொஞ்சம் கம்யூனிகேட்டிவாக மக்கள்கிட்ட பத்திரிகை மூலமாக ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் பேசி இருக்கணும். நாங்கள் யார், என்ன செய்கிறோம், ஏன் அதை செய்கிறோம் அப்படின்னு. இப்போ எதுவுமே செய்யாமல் திரைமறைவில் சில விஷயங்களை செய்யும் பொழுது நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு அது ஏற்படத்தான் செய்யும். அதனால் ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் நெசசிட்டி, ஒரு பக்கம் நாங்கள் என்ன பர்பஸ்க்காக வந்தோம், அது ஆரம்பத்திலேயே வி ஆர் ஷூட்டிங் இன் த ஃபூட்டா அப்படிங்கிறது 2 கேள்விகள். இதை நீங்கள் ரொம்ப ஃபைனாக தான் நீங்கள் 2 பக்கம் அனலைஸ் பண்ணி தான் உங்கள் தீர்ப்பை கொடுக்க முடியுமோ தவிர, ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக எடுத்தோடனே ஒரு ஒப்பீனியன் என்பது 2 பக்கமும் ஏற்புடையதாக இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி.